अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू जमशीस लाइफस्टाइल இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே 3 ஆஃப் மேக்கிங் சைடிஷ் ஃபார் சப்பாத்தி. இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா சன்னா மசாலா, அதாவது கொண்டக்கல்ல கிரேவி, சன்னா பவுடர்லாம் எல்லாமே வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சன்னா மசாலாவை எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை 2 கப் அளவுக்கு நான் 8 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன். 8 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி வேவறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட்டு பாதி அளவுக்கு பாதி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். கொண்டக்கல்ல வேகட்டும். கொண்டக்கல்ல வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதக்கி அரைக்க போகிறோம். அதனால நான் ஒரு வெங்காயத்தை ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 மீடியம் சைஸ் ஆனியன், அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 6 விசில் வந்தோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே சூடாக இருக்கும். அதில் கொண்டக்கல்ல இப்படி நசுங்கன்னா சாஃப்டாக நசுங்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் சன்னா கிரேவி நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதில் தான் எல்லா சத்துமே இருக்குது. இந்த தண்ணியிலே தான் நம்ம கிரேவியும் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 பீஸ் சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்பவும் தீய விடக்கூடாது. அந்த ஸ்மெல் நமக்கு தானாகவே வரும், அந்த பெருஞ்சீரக ஸ்மெல். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கொட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான சால்ட், நம்ம ஆல்ரெடி கொண்டக்கல்லையில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். அதனால் இதுலேயுமே பாதி அளவுக்கு சால்ட் போட்டு வெங்காயத்து கூட சேர்ந்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப கொலைய வேக வைக்க வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். தக்காளியை வதங்க விடலாம். அவ்வளோதான், பாருங்கள் தக்காளியுமே இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நல்லா ஆற விடணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்க அந்த இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச பேஸ்ட் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டோடனே அது தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ தான் கிரேவியோட மெயின் குக்கிங்க்கு வந்திருக்கும். ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, பே லீஃப், அதுக்கப்புறமா ஒரு கைக்கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்படி திக்கான பேஸ்ட்டாக ஊற்றிக்கணும். நம்ம போட்ட பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாஸ்லாம் பேஸ்ட்டு கூட சேர்ந்து நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை தண்ணி ஊற்றாம தானே வலிச்சோம். அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து அந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினோடனே அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கிரேவியில் பேஸ்ட் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொண்டக்கல்லையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடவே அப்படியே ஆட் பண்ணுறோம். இந்த கிரேவிக்கு நம்ம வேறு எந்த தண்ணியும் ஊற்ற போகிறதில்ல. இந்த கொண்டக்கல்லை வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த கொண்டக்கல்லை வேக வச்ச தண்ணியில் தான் நமக்கு எல்லா சத்துமே இருக்கும். அதனால நம்ம அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். இது ஒரு கொதிக்க 8 to 10 மினிட்ஸ் ஆகும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 2-3 மினிட்ஸ் ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விடணும். ஏன்னா அப்போ தான் அடியெலாம் பிடிக்காமல் இருக்கும். ஃப்ளேம் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமாக வைக்கணும். கிரேவி நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ரொம்ப கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா கிளறி விடணும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வச்சோடனே நல்லா திக்காய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு.
ஃபைனலி ஃப்ளேவருக்காக ஒரு கைக்கொத்த அளவுக்கு கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. சன்னா மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி கூட சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வழக்கமாக ஆனியன் தக்காளி எல்லாமே போட்டு அதிலே கொண்டக்கலையை வேக வச்சு செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சதுனால டேஸ்ட் அரோமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்துனே சொல்லுவேன். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே பெல் ஐக்கானில் ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். நெக்ஸ்ட் எபிசோடு 4ல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.